வயல்ல அந்த பசங்க டாய்லெட் போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஃபேஷிப் வருது. இதை பார்த்தோன்னே பையன் தங்கிறது எல்லாருமே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேஷிப்ல இருந்து ஒரு ஏலியன் மனுஷன் ட்ரெஸ் இல்லாம வரான். அப்படியே அவன் நடந்து வரும்போது கல்ல எடுத்த ஒரு ஆளு இவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கத பார்த்தோன்னே உடனே இவனுக்கு குடிக்கிறதுக்காக கல்ல கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவனும் அந்த கல்ல குடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆள் சொல்றான் பணத்தை எடுன்னு. இவனுக்கும் எதுவுமே தெரியாதனால திரு திருன்னு நிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஆளு இவனோட கழுத்துல இருந்த மந்திர கோலை எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவன் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு அவர் தூங்கினதுக்கு அப்புறமா அவரோட கல்லு பானையும் அவரோட ட்ரெஸ்ஸையும் போட்டு நடந்து வரான். அப்ப அங்க ஒரு ஆள் வந்து குடிக்க கல்லு தான் சொல்லிட்டு இவன் கிட்ட இருந்து கல்லு வாங்கி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா அவரோட பையில இருந்த ஒரு லேடிஸ் ட்ரெஸ் போட்டு வரான். அப்ப அங்க இருந்த பசங்க எல்லாம் 9 நிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவனும் அங்க இருந்து வந்து பசங்க போடுற சட்டையும் பேண்டையும் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல வரான். அதுக்கப்புறம் அவங்களும் சிரிக்கிறத நிறுத்திடுறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளு ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க புகை வருது. இதனால வாழைப்பழத்தை வச்சு அந்த புகை வர குழாயா அடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அவர் அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் புகையை அடைக்க பாக்குறான். இதனால அவரு இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இவனை அடிச்சு அங்கிருந்து துரத்தின்னு போறாங்க. உடனே இவன் போற வண்டியில அப்படியே ஏறிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் பசியில இருக்கிறத பார்த்த ஒரு பொண்ணு சாப்பிடறதுக்காக ஒரு பழத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி மனுஷங்க பேசுற மொழியை வந்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா 6 நாள் கழிச்சு காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் மிஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஒரு பொண்ணு இவன் என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து எதுக்காக இப்படி நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இவன் மனசுல நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணால நம்பவே முடியல. அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளோட கையை பிடிச்சி மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லும்போது இவன் அந்த பொண்ணு நினைச்ச விஷயத்தை இந்த பொண்ணோட காதுல சொல்றான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இவன் உண்மையிலே ஏலியன் தான் சொல்லிட்டு இவன் நியூஸ் வாசிக்கிற ஒரு டிவி சேனல்ல இருக்க ஒரு மேனேஜர்ட்ட போயிட்டு இவனை பத்தி எடுத்து சொல்றா. ஆனா அவரு கேட்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா அவரோட கையை பிடிச்சிட்டு அவர் மனசுல நினைக்கிற விஷயத்தை இந்த பையன் சொல்றான். இதனால அவருக்குமே இவனை பிடிச்சி போயிட்டு நியூஸ் வாசிக்கிற டிவி சேனல்ல இவனை ரிப்போர்ட்டரா மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற ஊழல் கொலை கொள்ளை எல்லாத்தையுமே கிழிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மக்கள் எல்லாருமே விழிப்புணர்ச்சி அடைகிறாங்க.